மாணவர்கள் அனைவருக்கும் இனிய ஞாயிறு மதிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். சில முக்கியமான விஷயம், சனி செவ்வாய் பார்வைன்னு இவ்வளோ தூரம் சொல்லிட்டேன். ஒரு ஜாதகம் என்பது ஒரு கிரகத்தினுடைய இருப்பு, அந்த கிரகத்தினுடைய காரகத்துவம், அந்த கிரக வீடுகளுடைய ஆதிபத்தியம், அந்த கிரகத்தினுடைய பார்வை பலம், அப்படியே எல்லாத்தையும் காம்பினேஷன் பண்ணி தான் அப்படிங்கிறத சொன்னேன். இன்னொன்று பாருங்கள், சனி செவ்வாயால் இந்த மாதிரி இருக்கும்போது என்னென்ன பலன்கள் நடக்கும், எப்படி நடக்கும், சகோதரம் எப்படி, குழந்தை எப்படி, வீடு எப்படி, குடும்பஸ்தானம் எப்படி, மனைவி எப்படி, இதெல்லாம் பாதிக்கப்படும், நல்லாயிருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு இது பண்ணனா உண்மை ஜாதகம் ஒன்று கொடுக்கணும்னு நினச்சேன்னா பாருங்கள், போன வாரத்தில் 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு ஜாதகம் ஒன்று வந்தது. இந்த சனி செவ்வாயை பற்றி அழகாக விளக்குவதற்காக ஒரு கன்சல்டேஷனில் வந்த ஜாதகம். அந்த ஜாதகத்தையும் இப்போ விளக்குறேன். இது ஒரு உண்மை ஜாதகம். இந்த ஜாதகர் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி என்கிட்ட ப்ரெடிக்ஷன் கேட்டார். ஆனால் அவர் அந்த ப்ரெடிக்ஷனை கேட்கும்போது கொடுத்த டைம் 3 மணி 30 நிமிஷம். மிட் நைட்டு 3 மணி 30 நிமிஷத்துக்கு கொடுத்ததா இது பண்ணார். நான் சில கேள்விகளை மட்டும் கேட்டேன். இந்த மிட் நைட்டில் 40 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவங்க, அதுவும் ஜஃப்னா மாதிரி இடங்களில் பிறந்தவங்க, இவங்க எல்லாருடைய பிறந்த நேரத்தையும் நான் நம்புறதில்லை. எங்கேயா இருக்கிறீங்க, இதுலேயே இருக்கிறீங்களா, ஜஃப்னாவில் தான் இருக்கிறீங்களா, இல்லை ஃபாரினில் இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் இல்லைங்க, நான் சுவிட்சர்லாந்தில் இருக்கிறேன்னு சொன்னார். சுவிட்சர்லாந்தில் இருக்கிறேன், 2 வயசில் நான் சுவிட்சர்லாந்துக்கு போயிட்டேன்னு சொன்னார். 2 வயசில் சுவிட்சர்லாந்துக்கு போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் 2:30 மணிக்கு, அதாவது 3:30 மணிக்கு பிறக்கலை. அவர் கொடுத்த டைம் நள்ளிரவு 3 மணி 30 நிமிஷம். 3:30 மணிக்கு நீங்கள் பிறக்கலை, நீங்கள் 2:30 மணிக்கே பிறந்துட்டீங்கன்னு சொன்னேன். மிதுன லக்னம். ஜோதிடத்தில் அதீத ஆர்வம். ஒருவருக்கு ஜோதிடத்தில் அதீத ஆர்வம் இருக்கணும்னாலே அவர் மிதுன லக்னம், கன்னி லக்னம் போன்ற லக்னங்கள்லேயோ, மிதுன ராசி, கன்னி ராசி, புதன் உச்சம் ஆட்சி போன்ற ஸ்தான பலத்தோடு இருந்தால் ஜோதிடத்தில் அதீத இது இருக்கும். அப்போ அவருடைய இந்த மாதிரியான விஷயத்தில் டக்குன்னு லக்னம் மாறினாலே டபார்னு பலனை சொல்லிட முடியாது. ஒரே ஒரு பாயிண்ட்டு, அவருக்கு 3:30 மணின்னு பிறந்தா, கடக லக்னத்தில் பிறந்திருந்தா அவருக்கு 12ஆம் வீடு சுபத்துவமாக இல்லை. 12ஆம் வீடு சுபத்துவம் இல்லாத, இப்போ ஒருத்தர் கேட்டார் இல்லையா, பாவக சுபத்துவம் என்பது அப்படின்றத கேட்டார் இல்லை. இப்போ அந்த அள்ளி தெளித்தார் போல சில நிலைகளில் அந்த பாவக சுபத்துவத்தை சொல்கிறேன் பாருங்கள். 12ஆம் வீடு சுபத்துவமாக இல்லாத ஒருவர் வெளிநாட்டில் இருக்க முடியாது, நீடித்து இருக்க முடியாது. இவரை பார்த்தீங்கன்னா 2 வயசில் கிட்டத்தட்ட 40 வருடங்களாக ஐரோப்பிய கண்ட்ரிக்கு வந்திருக்கிறார். 1984 இலங்கையில் ஒரு நெருக்கடிகள் வந்தபோது எல்லாரும் புலம்பெயர்ந்தார்கள். அந்த அமைப்பின் அடிப்படையில் 2 வயசுலேயே நான் வந்துட்டேங்க அப்படின்னு சொன்னார். 2 வயதில் கை குழந்தையாக இருக்கும்போதே நான் ஐரோப்பாவுக்கு வந்துட்டேன். முதல்ல லண்டனில் இருந்தேன், அப்புறம் சுவிட்சர்லாந்து இப்போ சுவிட்சர்லாந்தில் செட்டில் ஆகி சுவிட்சர்லாந்தில் சிட்டிசனாகவோ ஏதோ இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ 40 வருடங்களாக தற்காலிகமாக 2 வருஷம், 1.5 வருஷம், 2.5 வருஷம் போயிட்டு வர்றவங்களுக்கு 12ஆம் பாவகம் சுபத்துவமாக இருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. அதே நேரத்தில் வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த பாவக சுபத்துவத்தை நான் சொல்லி கொடுத்தேன் ஒரு இதில். 12ஆம் பாவகம் குறைந்த அளவு சுபத்துவமாக இருப்பவர்கள் வெளி மாநிலத்தில் இருப்பார்கள். 12ஆம் பாவகம் பூரண சுபத்துவமாக இருக்கும்போது வெளிநாட்டில் இருப்பாங்க. 8ஆம் பாவகம் குறைந்த அளவு சுபத்துவமாக இருக்கும்போது வெளி மாநிலத்தில் இருப்பாங்க. இப்படிங்கிறது யாரும் இல்லைன்னு சொல்லிடாதீங்க. பாவக சுபத்துவத்தை இப்போ தான் நடத்தின மாதிரி ஒரு இடத்துல ஞாபகம் இருக்குது. வெளிநாடு 8-12 சுபத்துவ விதியை சொல்லி கொடுக்கும்போது. அப்போ இந்த ஜாதகர் 3:30 மணிக்கு நான் பிறந்தேங்க ஐயா, இந்த ஜாதகருக்கு 3:30 மணிக்கு அவர் வாயிலிருந்து, நான் எதுவும் சொல்லலை, அவர் வாயிலிருந்து அவருடைய இதை திருத்துறதுக்காக, நேரத்தை திருத்துறதுக்காகவே அவரே அவருடைய பலன்களை சொல்ல வேண்டியதாக ஆகிப்போச்சு. இப்போ 3:30 மணி அப்படின்னு வந்துட்டாலே உங்களுக்கு கடக லக்னத்தில் பிறந்ததாக அவர் எனக்கு கொடுத்தாரு. கடக லக்னத்தில் பிறந்த ஒருவர் வெளிநாட்டிற்கு வர முடியாதுன்றது உண்மை. 2வது, கடக லக்னத்தில் பிறந்திருந்தாலே அவருக்கு கல்யாணம் ஆயிருக்கும். இது வரைக்கும் இவருக்கு திருமணம் ஆகலை. திருமணத்தை பற்றி எண்ணங்களே இல்லை. நான் என்ன சொன்னேன், உங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லைங்க கல்யாணத்தில். என்ன கல்யாணம் எனக்கு ஆகலை அப்படின்னு சொன்ன உடனே முதல்ல எனக்கு என் புத்தி எங்கே போகும்னா 8-12 சுபத்துவத்தில் தான் போகும். வெளிநாட்டிலிருந்து ஈழத்தமிழ் சகோதரர்களாக இருக்கட்டும் அல்லது நம்முடையவங்களாக இருக்கட்டும் வெளிநாட்டில் இருக்கிறாங்கனால இந்த விதியை நான் இன்னும் 1000 வருஷம் கழிச்சியும் வேத ஜோதிடத்தில் நிலைத்திருக்க போகின்ற இந்த 8-12 சுபத்துவ விதி ஒரு நாள் ஆதித்ய குருஜியின் விதி அப்படின்னே ஒரு நாள் சொல்லப்படும் அப்படிங்கிறது தான் உண்மை.
இந்த இடத்துல 12ஆம் இடம் சுபத்துவம் இல்லைன்றதை வச்சே நான் நீங்கள் வந்து 2:30 மணிக்கு 3:30 மணிக்கு பிறக்கல, 2:30 மணிக்கு முன்னாடி பிறந்துட்டீங்க. மிதுன லக்னம் உங்களுக்கு 2:40 ஆரம்பிக்கும். அப்போ உங்களுடைய பிறந்த நேரம் ஒரு அப்ராய்ஸ்மெண்ட்டு தான் சொன்னதுக்கு அவரும் ஒத்துக்கிட்டார். ஆமாங்கய்யா, ஒரு அப்ராய்ஸ்மெண்ட்டு தான், அதாவது மிட் நைட்டில் பிறந்திருக்கிறேன், ஒருவேளை இப்படியாக இருக்கலாம் அப்படியாக இருக்கலாம் அப்படின்னு தான். ஐயா எனக்கு காலசர்ப்ப தோஷம் இருக்கிறதாகவும் அதனால் எனக்கு கல்யாணம் ஆகாதுன்றதாகவும் அப்படி இப்படின்னு அவர் நிறைய சொன்னார், வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஐயா இதெல்லாம் வேண்டாம். அவரும் ஜோதிடத்தில் நிறைய ஆர்வம் உள்ளவர் தான். ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ளவராக இருந்தாலே அவருக்கு மிதுன லக்னம், மிதுனம் கன்னி சார்ந்த அமைப்புகள் கண்டிப்பாக வந்துடும். இப்போ இவருக்கு கல்யாணம் ஆகலை. வயசு எத்தனாச்சு? கிட்டத்தட்ட 40 வயசு முடிய போகுது. இந்த கல்யாணம் ஆகலை அப்படின்றத விட கல்யாணம் இவருக்கு ஆகாது. உண்மையில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்து செய்வதற்கு ஆள் இல்லை என்கின்ற அமைப்புகள் இங்கே வந்து விட்டன. நல்லா பாருங்கள். இப்போ போன வாரம் தான் செவ்வாய் சனியுடைய பார்வையை பற்றி நடத்தினேன். சரி, இந்த இடத்துல கேது திசையில் பிறந்து சுக்கரதசை, சூரிய திசை, சந்திர திசை இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 40 வயதுகளாக கடந்திருக்கிறார் ஒருவர். இவர் உண்மையில் 2:30 மணிக்கு 3:30 மணிக்கு பிறக்கல, 2:30 மணிக்கு பிறந்தார் அப்படிங்கிறது தான் உண்மை. 2:30 மணிக்கு முன்னாடி பிறந்திருப்பார், 2:30க்கு தான் பிறந்திருப்பார்ன்றதை சொல்ல முடியாது. அதை கணிக்கிறதுக்கு அவருடைய சொந்த வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களை, நிறைய விஷயம் நானும் கிட்டத்தட்ட கொஞ்சம் இவர்கிட்ட ஒரு கூடுதலான நேரம் எடுத்துக்கிட்டு தான் நான் வந்து இவருக்கு கன்சல்டேஷன் கொடுத்தேன். ஆனால் சில விஷயங்களே பட்டுன்னு ஆமாங்க ஐயான்னு சொல்லும் போதே சில விஷயங்களை தெளிவாக்கியாச்சு. 8-12 சுபத்துவ விதி ரொம்ப தெளிவானதுன்னு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். ஆக இந்த அமைப்பில் மிதுன லக்னத்தில் பிறந்திருக்கிறார். 12ஆம் வீட்டை குரு பார்க்கின்ற காரணத்தினால், 12 குரு யாரை பார்க்குறாரு? 10ஆம் வீட்டை பார்க்குறாரு, 12ஆம் வீட்டை பார்க்குறாரு, 2 பார்க்குறாரு. இந்த இடத்துல சரி, இப்போ இந்த பிறந்த நேரத்தை நான் வெளியில் எடுத்துடுறேன், அல்லது மேலே எழுதி போட்டுடுறேன். 6/9/1983 2:30 AM 2:30 AM ஜஃப்னாவில் பிறந்தவர் இவர். இப்போது ஒவ்வொரு அமைப்புகளாக திருமணம் ஏன் நடக்கலை? இப்போ இந்த இடத்துல தான் பார்வையின் அமைப்புகள், பாபத்துவ அமைப்புகள், சுபத்துவ அமைப்புகள். பார்வையின் அமைப்புகள், பார்வை என்பது எங்கே வருது? சனி 7ஆம் இடத்தை பார்க்கிறார், சனி 11ஆம் இடத்தை பார்க்கிறார், சனி 2ஆம் இடத்தை பார்க்கிறார். சனியின் பார்வை அமைப்புகள் இங்கே வந்துருச்சா? சனி யார் யாரை பார்க்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கங்க. அதனை அடுத்து செவ்வாய் எங்கே இருக்கிறார், எங்கே பார்க்குறார்? இந்த இடத்துல கடுமையான புத்திர தோஷம் அதாவது எடுத்தடுப்புலேயே வந்து பார்த்தோன்னே மிதுன லக்னம் புரிஞ்சுக்கிட்டேன். கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொன்னவனையே, கல்யாணம் ஆனால் என்ன கிடைக்கும்? நிம்மதி கிடைக்கும், காசு பணம் கிடைக்கும்லாம் ரெண்டாவது. நிம்மதியும் கிடைக்கும், நிம்மதி இல்லாத தன்மையும் கிடைக்கும். கல்யாணத்தினால சுகம் கிடைக்கும், சோகமும் கிடைக்கும். ஆனால் கல்யாணத்தினால புல்ல கிடைக்கும். எவர் ஒருவருக்கு புத்திர தோஷம் இருக்கிறது அவருக்கு கல்யாணம் ஆகாது. அதான் பாயிண்ட்டு. உங்களுக்கு புல்ல பிறக்குமா புல்ல பிறக்காதா, அதான் பாயிண்ட்டு. சரி, இந்த இடத்துல குரு பலவீனம், 5ஆம் இடம் பலவீனம். ஒவ்வொன்றா சொல்லித்தர்றேன். ஒரு பார்வையின் பலனை எப்படி கணிப்பது, அந்த பார்வை என்ன செய்கிறது, இருப்பு என்ன செய்கிறது, சிட்டிங் அங்கே இருக்கிறது. அஸ்பெக்ட் என்பது பார்வை, சிட்டிங் அங்கே இருக்கிறதுனால என்ன நடக்குது? ஒரு சுப கிரகம் தான் இருக்கும் இடத்தை வளர்க்கும், ஒரு பாப கிரகம் தான் இருக்கும் இடத்தை கெடுக்கும், ஒரு பாப கிரகம் தான் பார்க்கும் இடத்தையும் கெடுக்கும். அந்த இதில் தான் கொஞ்சம் தடுமாறுறீங்க. இப்போ அந்த பாப கிரகம் சுபத்துவமாக இருந்தால் இந்த கலப்பு அப்படியே மாற்றும். இப்போ இங்கே பாருங்கள், துல்லியமாக கடுமையான அமைப்பில் சனி செவ்வாயோடைய தொடர்பு. இப்போ முதல்ல சனியின் பார்வையை சொல்லிட்டேன்னா, போன வாரம்தான் ஒரு மாதிரியான மாடல் ஜாதகத்தை நடத்தணும். ஒரு உண்மையான 40 வயது வரைக்கும் கல்யாணமே ஆகாத, கல்யாணம் இனிமேல் நடக்க போகாத, கல்யாணம் நடக்காது இனிமேல். ஏன்னா அவருக்கு நான் சொல்லிட்டேன், உங்களுக்கு கல்யாணத்துக்கு விருப்பமே இல்லை. ஏன்னா அடுத்து செவ்வாய் தசை வருது. 43 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை வருது. செவ்வாய் 2ஆம் இடத்துலேருந்து அங்கே கல்யாணத்தை கொடுக்கவே விட மாட்டார். ஏற்கனவே கல்யாணம் ஆச்சுன்னா ஏற்கனவே ஏதாவது ஒரு அமைப்புகள் இருந்தால் அதை கெடுக்கத்தான் செய்வார். ஆக இந்த அமைப்பில் அதனை அடுத்து சனி 7ஆம் இடத்தை பார்க்கிறார், சனி 11ஆம் இடத்தை பார்க்கிறார், சனி 2ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த 7, 11, 3 கெட்டால் பலவீனம்னு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன்னா, சரி 7, 3, 11 இந்த 3 வந்து கல்யாணத்திற்கான ஒரு பாவகங்கள். இதில் 7ஐயும் 11ஐயும் சனி கடினமாக பார்த்து கெடுக்கிறார்.
இதில் இந்த கர்ண கடூரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறேன். யாருக்காவது ஞாபகம் வராமல் இருந்தேன்னா காட்டை பிடிச்சி திருகிடுவேன். இந்த கர்ண கடூரம் அப்படிங்கிற வார்த்தையை நான் எப்போது யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால், சனியை செவ்வாய் பார்க்கும்போது, செவ்வாயை சனி பார்க்கும் பொழுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீச்ச செவ்வாய் சனியை பார்த்து, கர்ணகடூரமான சனியின் பார்வை 7ஆம் இடத்தையும் பார்க்குது, 11ஆம் இடத்தையும் பார்க்குது, 2ஆம் இடத்தையும் பார்க்குது. இந்த சனி செவ்வாயை பார்க்கிறார், செவ்வாய் சனியை பார்க்கிறார். ஆக இந்த சனி செவ்வாயின் இந்த பார்வைகள் கடுமையான அளவில் இந்த ஜாதகத்தில் எங்கே பார்க்கிறதோ அந்த இடத்த கெடுக்கும். இங்கே சனிக்கு குருவின் பார்வை இல்லை, ஆனால் செவ்வாய்க்கு குருவின் பார்வை இருக்கு. செவ்வாய் சமப்படுத்தப்படுகிறார். சனியின் பார்வையால் கர்ணகடூரமாக ஆகிறார். ஆனால் இந்த இடத்துல கர்ணகடூரம் என்கின்ற கொடூரம் அப்படிங்கிறதுக்காக கர்ணகடூரம்ன்ற வார்த்தையை சொல்லுவேன். சனியின் பார்வை இந்த இடத்துல கொடூர பார்வை. ஏனென்றால் சனி ஏற்கனவே உச்சனாக இருக்கிறார். உச்சன் நீச்சனுடைய பார்வையில் இருக்கிறார். அவருக்கு ஆகாத செவ்வாயின் பார்வையில் இருக்கிறார். ஆக இங்கே செவ்வாய் சனியை பார்க்கிறார். வேற கலரில் கூட போடலாமா? இருங்க. செவ்வாய் சனியை பார்க்கிறார். செவ்வாய் 8ஆம் பாவகத்தை பார்க்கிறார். செவ்வாய் 9ஆம் பாவகத்தை பார்க்கிறார். இந்த பார்வையை நல்லா புரிஞ்சுக்கங்க. செவ்வாய் சுக்கிரனுடைய ஒரு வீட்டை பார்த்து, பாக்கியத்தை பார்த்து, அதாவது செவ்வாய் 5, 9 ஆகிய 2 பாவகங்களையும் செவ்வாய் பார்க்கிறார். செவ்வாயின் 8ஆம் பார்வைக்கு 25% தான் பலன்னு சொல்லியிருக்கிறேன். சரி, இந்த இடத்துல என்ன நடக்கிறது? ரெண்டாவது, இப்போ செவ்வாய் தசை நடக்க போகுது 43 வயசில். தான் இருக்கும் வீட்டை கெடுக்கக்கூடிய இந்த செவ்வாய் நீச்சனாக சனியின் பார்வையில் அமைஞ்சிருக்கிறதுனால அவருக்கு குடும்பத்தை அமைய விட மாட்டார். சரி, இங்கே செவ்வாயுடைய சகோதர அமைப்புகள் அவருக்கு கெட்டு போயிடுச்சு. போன வாரம் தானே சொல்லி கொடுத்தேன், சனி பார்க்கக்கூடாது, அந்த வீடுகளை பார்க்கக்கூடாது, எல்லாம் சொல்லி கொடுத்தேன்னா ஏன் கெட்டு போச்சு? சனியின் பார்வை அமைப்புகளால். சனி இங்கே 11ஆம் வீட்டை பார்க்க, 3ஆம் வீட்டில் 3ஆம் அதிபதி அமாவாசை அமைப்புகளில் இருக்க, 11ஆம் வீட்டை பார்க்குறாரு. 3ஆம் வீடு 3ஆம் அதிபதி அமாவாசை அமைப்பில் எல்லாருமே இருக்கிறாங்க. அவருக்கு தம்பி தங்கைகள் எல்லாருமே இருக்கிறாங்க. இவருக்கு அண்ணன் அக்காள்கள் இருக்கிறாங்க. அதாவது தம்பி தங்கை இல்லைன்னு நினைக்கிறேன். அண்ணன் அக்காளை பற்றி தான் பேசினார். தம்பி தங்கைகள் இல்லை. ஏன்னா 3ஆம் பாவகம் கெட்டு போச்சு. 3ஆம் பாவகம் கெட்டு போனால் இவர் தான் கடைசி பிள்ளை. அப்போ இந்த அமைப்பில் அண்ணன் அக்காள்கள் குருவின் பார்வை அமைப்பில் செவ்வாய் சுபத்துவத்தை அடைந்திருக்கின்ற காரணத்தின் அடிப்படையில் அண்ணன் அக்காள்கள் இருக்கிறார்கள். ஆனால் இவருக்கு தம்பி தங்கைகள் இல்லை. ஏன்னா 3ஆம் பாவகம் கெட்டு போயிருக்கிறது. 3ஆம் பாவகாதிபதி ஆட்சியாக இருந்தாலும் கடுமையான அமாவாசையில் மாசி மகம் என்கின்ற ஆவணி மகம் என்கின்ற கடுமையான அமாவாசை அமைப்புகளில் இருக்கிறார். அப்போ அந்த அமாவாசை அமைப்புகளில் எப்படி ஒரு ஜாதகத்தில் பலன்கள் எப்படி செயல்படுகின்றன அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கணும். அப்போ இந்த இடத்துல சந்திரதசை இது வரைக்கும் நடந்தது என்ன? இது வரைக்கும் நடந்தது கேதசை. 6 வயசு வரைக்கும் கேதசை. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது. அதற்கப்புறம் சுக்கிரனுடைய இதில் சொல்லி கொடுத்துருக்கிறேன்னா, அமாவாசை சந்திரனோடு சனியோடு ராகுவோடு சேர்ந்திருக்கின்ற இவர் சுக்கிரன் நல்ல பலன்களை செய்ய மாட்டார்னு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன்னா, சுக்கிரனை எரிச்சல் படுத்தக்கூடிய முதன்மையான வீடு சிம்மம், 2வது வீடு கடகம்னு சொல்லியிருக்கிறேன்னா, அதாவது சுக்கிரன் இந்த 2 வீடுகளில் கடும் எதிரி வீடுகள் என்பதால் கடுமையான பலன்களை அடைவார் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன்னா, சுக்கிரன் அமாவாசை சந்திரனோடு சேர்ந்து எதிரிகளின் வீட்டில் எதிரிகளோடு, சுக்கிரனுக்கு யார் எதிரி? சூரியனும் சந்திரனும் எதிரி. அப்போ எதிரிகளோடு சேர்ந்து எதிரியின் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன் எப்படி பலனை செஞ்சிருப்பார்? சுக்கிரதசை வேலை செய்யலை. சுக்கிரதசை எத்தனை வயசு வரைக்கும்? 26 வயசு வரைக்கும். 26 வயசு வரைக்கும் சுக்கிரதசை எந்த பலனையும் தர்றதுக்கான அமைப்புகளே இல்லை. இது உண்மையான ஜாதகம். ஏன் அவருக்கு கல்யாணம் ஆகலை, ஏன் அவர் செட்டில் ஆகலை அப்படிங்கிறதுக்கான அமைப்புகளை பார்வை அமைப்பு இருப்புகளின் அமைப்பின் அடிப்படையில் நீங்கள் எடுக்கணும். புதனுக்கு இங்கே பார்வை உண்டு, புதன் 10ஆம் இடத்தை பார்க்கிறார். சுக்கிரனுக்கு இங்கே பார்வை உண்டு, சுக்கிரன் 9ஆம் இடத்தை பார்க்கிறார். அதையும் போட்டுறேன். இப்போ ஒவ்வொன்றா அந்த மற்ற பார்வைகளுக்கு நம்ம வருவோம். புதன் 10ஆம் இடத்தை பார்க்கிறார், சுக்கிரன் 9ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ என்ன? புதனும் 10ஆம் இடத்தை பார்க்கிறார், குருவும் 10ஆம் இடத்தை பார்க்கிறார், சுக்கிரனும் 9ஆம் இடத்தை பார்க்கிறார். 9, 10ஆம் இடங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பரவாயில்லாத பார்வை இருக்குது. பாக்கியத்தை செவ்வாயின் பார்வை கெடுக்கிறது.
10ஆம் இடத்திற்கு துல்லியமாக நல்ல பார்வை இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? ஒரு வேலையில் இருக்கிறார்னு அர்த்தம், ஒரு தொழிலில் இருக்கிறார்னு அர்த்தம். ஒரு வேலை தொழில் அமைப்புகள் இவருக்கு நன்றாக வந்துவிட்டது என்று அர்த்தம். சரி, அந்த வேலை எந்த வேலையாக இருக்கும்? ஒரே ஒரு கமெண்ட்டை பார்க்கட்டுமா? வேண்டாம் வேண்டாம், நானே சொல்லிடுறேன். கமெண்ட்டை பார்த்தா கமெண்ட்டை உங்களுக்கு கேள்விகள் கேட்டால் நான் டைவர்ட் ஆவேன். இந்த ஜாதகத்தில் அதீத சுபத்துவத்தை அடைந்திருக்கின்ற கிரகம் செவ்வாய். செவ்வாயின் துறைகளில் இவர் வேலையில் இருக்கிறார். ஒரு தொழிலை, அதாவது செவ்வாயின் நெருப்பு தொழிலில் இவர் இருக்கிறாரு. ஒரு ரெஸ்டாரண்ட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இருக்கிறார். பாயிண்ட் வந்துருச்சா? ஒரு ஜாதகத்தை ஹவு டு ப்ரெடிக்ட், எப்படி கணிப்பது? செவ்வாய் தான் காரகத்துவ அமைப்புகள் எல்லாத்தையும் கெடுக்கிறாரு. ஆனால் ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்தின் தொழில்கள் இருக்கும்னு சொல்லியிருக்கிறேன். செவ்வாய் குறைந்த அளவு சுபத்துவமாக இருக்கும்போது, செவ்வாய் ஏன் குறைந்த அளவு சுபத்துவமாக இருக்கிறாரு? ஏற்கனவே செவ்வாய் பாவத்துவமாக இருக்கிறார், சனியின் பார்வையை பெற்றிருக்கிறார், அதன் பிறகு குருவின் பார்வையை அடைகிறார். இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பில் செவ்வாய் தான் குறைந்த அளவு பாபத்துவத்தோடு ஓரளவிற்கு சுபத்துவமாக இருக்க. இந்த வார்த்தைகள்லாம் அப்படியே தலையை சுத்தும். ஆனால் நான் சொல்லுகின்ற இந்த விளக்கத்தை நிறைவாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இவர் ஏன் ஹோட்டல் தொழிலில் இருக்கிறார், ரெஸ்டாரண்ட் ஹோட்டல் தொழிலில், ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரியான, கேஎஃப்சி மாதிரியான அந்த மரபு சார்ந்த அமைப்புகளில், அந்த ஐரோப்பிய அமைப்புகளில் இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட் தொழிலில் இவர் இருக்கிறார். அப்போ அந்த ரெஸ்டாரண்ட் தொழிலுக்கு நம்முடைய சுபத்துவ பாபத்துவ கணக்குகள் கரெக்டாக வந்துருச்சா? 10ஆம் இடம் குருவின் பார்வையிலேயே லக்னாதிபதி பார்வைன்னு இருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு ஒரு தொழிலில் இருக்கிறார். சாப்பிட்றதுக்கு ஒரு தொழிலில் இருக்கிறார். சுக்கிர திசையிலேயே இவருக்கு அந்த தொழில் அமைப்புகள் வந்துருச்சு. அடுத்து சூரிய தசை. சூரிய தசை எப்படி விளங்கும்? சூரிய தசையிலேயாவது இவருக்கு கல்யாணம் இருக்கணும் இல்லையா? அமாவாசை சந்திரன் எல்லாவற்றையும் கெடுத்தார், தைரியத்தையும் கெடுத்தார். 3ஆம் இடம் தைரியம், வீரியம், ஸ்தாம்பத்தியம். 3, 7, 11 தான் செக்ஸு. 3, 7, 11, 12. 12ஆம் வீடு எப்படி நீங்கள் தாம்பத்தியத்தை அனுபவிக்கிறீர்கள், எந்த இடத்தில் அனுபவிக்கிறீர்கள், அதனுடைய சுற்றுப்புற அமைப்புகளையும் அதனுடைய அமைப்புகளையும் சொல்லும். ஆனால் தாம்பத்திய அமைப்புகளில் எப்படி வீரியத்துடன் செயல்படுகிறீர்கள் என்பதை 3ஆம் இடம் சொல்லும். 3ஆம் இடம் கெட்டு போச்சே, 7ஆம் இடம் கெட்டு போச்சு, 11ஆம் இடம் கெட்டு போச்சு, 3ஆம் இடம் கெட்டு போச்சு. பின்ன ஏன் நான் கல்யாணம் ஆகாதுன்னு சொல்கிறேன்? ராகு சுக்கரனுடைய வீட்டில் குருவின் பார்வையில் இருக்கிறார் இல்லையா? சுக்கரனுடைய வீட்டில் இருக்கின்ற ராகு ஏதாவது ஒன்று செஞ்சே ஆகணும். ஆனால் 50 வயதில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு 20 வயது பருவ பெண் கிடைக்க மாட்டார் இல்லையா? எப்படி ஜாதகத்தை கணிப்பது? 50 வயதில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு 20 வயது பெண் கண்டிப்பாக கிடைக்க மாட்டார். அப்போ அந்த நேரத்தில் ராகுவின் இணைவுன்றது என்ன, ராகுவின் குணம் என்பது என்ன? அவர் சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறனால கணவனை இழந்த, தமிழ் அல்லாத யாரோ ஒருவர், அதாவது பருவ பெண் அல்லாத, தாம்பத்தியத்திற்கு ஒத்துழைக்காத, தாம்பத்தியத்திற்கு தகுதி இல்லாத, இவருக்கு 50 வயசு, அந்த பெண்ணுக்கும் 50 வயசாக இருக்கும், 40, 48 வயசாக இருக்கும். ராகு திசையில் ஒரு பெண்ணின் அணுகல், ஒரு பெண்ணின் ஒரு மாதிரியான தொடர்பு சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறனால கிடைக்கும். ராகு திசையில் கிடைக்கும் சுக்கரன். ஆனால் அந்த சுக்கரன் கெட்டு போனார். கெட்டுப்போன பெண், ஏற்கனவே திருமணமாகி அல்லது இவரை மாதிரியே திருமணமாகாத, உடல் உறவிற்கு தகுதியை உடல் இழந்த ஒரு 50 வயது பெண், அல்லது தமிழர் அல்லாத ஒரு பெண், ஏதேனும் ஒரு நிலையில் நட்பு பாராட்டுகின்ற தன்மை, ஒரு ஒன்றா இருக்கலாம், வாங்க நீங்களும் நானும் ஒரே வீட்டில் இருக்கலாம், கல்யாணம்லாம் நடக்காது, நீங்களும் நானும் ஒரே வீட்டில் இருக்கலாம், உனக்கு நான் சோறுகிற சமைச்சு போடுறேன், போய் வேலைக்கு போயிட்டு வா என்கின்ற மாதிரியான அமைப்பு இவருக்கு ராகு திசையில் நடக்கும். இதுதான் ஃப்யூச்சர் ப்ரிடிக்ட் பண்ணுறது இப்படி தான். ஏன் கல்யாணம் ஏன் நடக்காது? 7ஆம் பாவகத்தை சனி பார்க்கிறார். 7ஆம் பாவகாதிபதி அந்த வீட்டிற்கு அப்படியே மறைஞ்சிட்டார். ராசிக்கு 7ஆம் அதிபதியும் அப்படி ஒன்றும் பெரிய அளவில் நன்றாக இல்லை. லக்னத்திற்கு, ஏன்னா ராசிக்கு 7ஆம் அதிபதி உச்சமாக இருந்தாலும் செவ்வாயின் பார்வையில் இருக்கிறார். ராசிக்கு 7ஆம் அதிபதி உச்சனாக இருந்தாலும் நீச்ச செவ்வாயின் பார்வையை அடைந்து, லக்னத்திற்கு 7ஆம் அதிபதி 7வது வீட்டிற்கு சனியின் பார்வை கிடைத்து, லக்னத்திற்கு 7ஆம் அதிபதி அந்த வீட்டிற்கு 12இல் மறைந்து நண்பர்கள், திருமணம் போன்ற எந்த அமைப்புமே, நண்பர்களையும் சேர்த்து, இவருக்கு ஃப்ரெண்டெல்லாம் கிடையாது, ஃப்ரெண்ட் அமைப்புகள்லாம் இவருக்கு கிடையாது. யார்ட்டையுமே பழக மாட்டார், யார்ட்டையுமே பழகக்கூடிய அமைப்புகள் இல்லை. லக்னத்தை குருபாக்கலை, ராசியை குருபாக்கலை, மனம் பாதிக்கப்பட்ட ஜாதகம், நண்பர்கள்லாம் கிடையாது. இவர் உண்டு, இவர் வேலை உண்டுன்னு இருப்பார். 7ஆம் பாவகம் பாதிக்கப்பட்டாலும்
லக்னம் சுபத்துவத்தை அடையலைனாலும் ராசி சுபத்துவத்தை அடையலைனாலும் ராசி சுபத்துவமாகத்தானங்கய்யா இருக்குது. சுக்கிரன் இருக்கிறாரே, அமாவாசை சந்திரன் இருக்கிறார். அமாவாசை சந்திரனுடைய ஒரு இருட்டை சுக்கிரன் லேசாக விளக்குகிறார். இதைத்தான் நீங்கள் சுபத்துவ தத்துவத்தில் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். ஆக இந்த அமைப்பின் அடிப்படையில் நல்லா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நான் போன வாரம் நடத்தின செவ்வாய் சனியோட இப்போ வந்து குரு சுக்கிர இன்னொரு கிளாஸு இப்போ வந்து குரு சுக்கிர தொடர்புகளில் இருக்கக்கூடிய அமைப்புகளை கண்டிப்பாக விளக்குவோம். இது வந்து உண்மை ஜாதகம்ன்றதுனால இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக இதை போன வார கிளாஸுக்கான ஒரு விளக்கமாக இதை போட்டுட்டேன். அப்போ இந்த இடத்துல 5ஆம் பாவகம் பாதிக்கப்பட்டு விட்டார். 5ஆம் பாவகாதிபதி இருள் சந்திரனோடு இணைஞ்சிட்டார். 5ஆம் பாவகம் சனி செவ்வாயுடைய பார்வையின் காரணமாக பாதிக்கப்பட்டு விட்டது. சனி இருக்கிறார், செவ்வாய் பார்க்கிறார். இந்த செவ்வாய் பார்வை கண்டிப்பாக 100% கெட்ட பார்வை, குருவின் பார்வையினால ஒரு 50% கெட்ட பார்வையாக மாறுது. அவ்வளவுதான், 50% கெட்ட பார்வையாக மாறுகிறது. குரு செவ்வாயை பார்த்த காரணத்தினால நெருப்பு துறைகளில் இருக்கிறார். இந்த ஜாதகத்தில் அதிக சுபத்துவத்தை அடைந்திருக்கின்ற கிரகம் செவ்வாய் தான். குருவின் பார்வை அந்த ஒரு கிரகத்துக்கு தான் கிடைக்குது. அப்போ இவர் நெருப்பு துறையில் ஹோட்டல் தொழிலில் இவர் இருக்கிறார். இதனை அடுத்து வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், 5ஆம் பாவகம் சனி செவ்வாயுடைய ஒட்டுமொத்த தாக்குதலின் காரணமாக வலுவிழந்து போனதால் இவருக்கு எதிர்காலத்திலும் குழந்தை இல்லை. இப்போ வரைக்கும் 40 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகலை, குழந்தை இல்லை. சனி 7ஆம் பாவகத்தை தன்னுடைய 3ஆம் பார்வையால் பார்த்ததாலும் 11ஆம் பாவகத்தை அவரே பார்த்துவிட்ட ஒரு அமைப்பின் அடிப்படையிலையும் குரு பலவீனமாகி போனதுனாலையும், குருவும் பலவீனம், அதை விட ரொம்ப பெரிய முக்கியம் நடைபெற்ற தசாபுக்திகள். ரொம்ப பெரிய முக்கியம் நடைபெற்ற தசாபுக்திகள். பாபத்துவ தசாபுக்திகள் இருக்கின்ற ஒருவருக்கு பாக்கியங்கள் கிடைப்பதில்லை. காம்பினேஷன். போன வாரம் தான் சொன்னேன், கண்ணு வேற காது வேற தலை வேற அப்படின்னு பார்க்காம, கண்ணு காது தலை எல்லாம் சேர்ந்து மூக்கு எல்லாம் சேர்ந்து தான் முகமாகிறது. இந்த முகம் பேசுகிறது, இந்த வாய் பேசுகிறது, இந்த கை அசைக்கிறது, எல்லாம் இயங்கி உடலாக இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு சொன்னேன். ஆக இந்த அமைப்பின் அடிப்படையில் அப்படியே பார்த்தீங்கன்னா கடைசியாக எல்லாத்துக்கும் காரணம் தசாபுக்திகள் தான். நல்ல தசாபுக்திகள், ஒளித்தன்மை கொண்ட தசாபுக்திகள் இருந்தால் மனிதனுக்கு தேவையானவை கிடைச்சிரும். மனுஷனுக்கு தேவையானது என்ன? கண்டிப்பாக இது கல்யாணம். மனுஷன் பிறந்தது புள்ள பெற்றுக்கிறதுக்கு. அடிக்கடி இந்த வார்த்தையை நான் சொல்லுவேன், உணர்ந்து சொல்கிறேன். மனுஷன் பிறந்தது புள்ள பெற்றுக்கிறதுக்கு. மனுஷன் பிறந்தது 15 வயசு 20 வயசு வரைக்கும் படிக்கிறதுக்கு, 20 வயசுக்கு மேலே வேலை செய்கிறதுக்கு, 25 வயசுக்கு மேலே பொண்டாட்டிக்கோ புருஷனோ கிடச்சிக்கிறதுக்கு, அதுக்கு பிறகு புள்ள பெற்றுக்கிறதுக்கு, அதுக்கு பிறகு அந்த புள்ளையை வளர்க்கிறது. இதெல்லாம் இயல்பானவர்களுக்கு, சுபத்துவமானவர்களுக்கு அதீதமான நன்மையில் நடக்கும். இயல்பான தசாபுக்திகள் இயல்பாக இது அத்தனையும் செய்யும். பாபத்துவம் அடைந்த தசாபுக்திகளை கொண்டவர்கள், எந்த பாபத்துவமோ அது அப்படியே தசாபுக்தியில் இயங்கும். இங்கே பாருங்க, 7ஆம் பாவகம் பாபத்துவம், 2ஆம் பாவகம் பாபத்துவம், 5ஆம் பாவகம் முழு முதல் பாபத்துவம். லக்னாதிபதி உச்சமாக இருக்கின்ற அமைப்பின் அடிப்படையில் ஜாதகர் உயிரோடு இருக்கிறார். ஜாதகர் ஒரு இடத்துல உழைக்கிறார், உயிரோடு இருக்கிறார், கஷ்டப்படலாமல் இருக்கிறார். அவருக்கு சம்பளம் வருது, அவர் பிச்சை எடுக்கலை, அவர் ரோட்டில் இல்லை, அவருக்கு சாப்பாட்டுக்கோ அவருடைய ஒரு வேலை அமைப்புகளுக்கோ பஞ்சமே இல்லை. ஆனால் இங்கே பார்வையின் அமைப்பாலும் இருப்பின் அமைப்பாலும் பாவகங்கள் எப்படி கெடுகின்றன, பாவகம் எப்படி இயங்குகிறதுன்றதுக்கு உதாரணமான அருமையான ஜாதகம். 5ஆம் பாவகம் கெட்டு போச்சு, புள்ள பாக்கியம் இல்லை. 2ஆம் பாவகம் கெட்டு போச்சு, 7ஆம் பாவகம் கெட்டு போச்சு. அத்தனை அமைப்புகள்லையும் 2, 7, 8ஆம் இடங்களோடு செவ்வாய் சனி போன்ற அமைப்புகள் தொடர்புகள் இருந்தால் திருமணம் ஆகாதுன்றதை அடிக்கடி சொல்லுவேன். இப்போ இந்த இடத்துல நான் மிக முக்கியமாக சொன்ன மாதிரி கேது தசைக்கு அப்புறம் வந்த சுக்கிர தசை அமாவாசை சந்திரனோடு சேர்க்க, அந்த சுக்கிர தசைக்கு அப்புறம் வந்த சூரியன் அமாவாசை சந்திரனோடு சேர்க்க, அதுக்கப்புறம் வந்த சந்திரன் தானே அமாவாசை, அதற்கப்புறம் வந்திருக்கிற செவ்வாய் அந்த மிதுன லக்னத்திற்கு ஆகாத சனியின் பார்வையோடு சேர்ந்த 6-8 தொடர்புகள் ஏற்பட்ட செவ்வாய் தசை. ஆக ராகு தசையில் 50 வயதிற்கு பிறகு புத்திரபாக்கிய ஏற்படாத அமைப்புகள் எல்லாம் வந்ததுக்கு பிறகு தாம்பத்திய சுகத்தை உடல் அப்படியே தவிர்க்கக்கூடிய இழக்கக்கூடிய அமைப்புகள் வந்ததற்கு பிறகு ராகதசை குருபக்தியில் ஏதாவது ஒரு பொண்ணோடைய சிநேகிதம் கிடைக்கும். ஒரே வீட்டில் வாழலாம் வான்ற மாதிரி ஒரு சிநேகிதம் கிடைச்சி அப்போ கூட செக்ஸை அனுபவிக்க மாட்டார். அப்போ கூட செக்ஸை அனுபவிக்கிற மாதிரி இளம்பெண் ஒருத்தி கிடைக்க மாட்டார்.
ராகு என்பது மிலேச்ச கிரகம்னு அடிக்கடி சொல்லுவோம். அதாவது அந்த இடத்துலையே இந்தியர் அல்லாத ஐரோப்பிய அமைப்புகளாக அல்லது இவருடைய இந்து மதம் சாராத இஸ்லாமிய கிறிஸ்துவ அமைப்புகளை கொடுக்கக்கூடிய குறிப்பாக ஒரு இஸ்லாமிய பெண்மணியுடைய தொடர்பு ராகுதசை குருபுக்தியில் கிடைக்கும். ராகுதசை குருபுக்தியில் ஃபியூச்சர் இதெல்லாம் அசந்து போவீங்க. ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணும்போது ஒரு பெருமிதம், சட்ட கலரை அப்படியே தூக்கி விட்டுக்கலாம். இங்கே பாருங்க, சுக்கிரன் கெட்டு போனார். சுக்கிரனுடைய வீடுகள் கெட்டு போச்சு. சுக்கிரன் 26 வயது வரைக்கும் தசை நடத்திருக்கிறார். 26 வயசு வரைக்கும் ஒன்றுமே இல்லை. அதற்கப்புறம் 32 வயசு வரைக்கும் ஒன்றுமே இல்லை. சூரிய தசையாவது கொஞ்சமாவது பரவாயில்லாமல் இருக்கும். ஏன்னா சூரியன் ஆட்சியாக இருக்கிறார், சுக்கிரனோடு இணைந்திருக்கிறார். சந்திரதசை மோசம். இப்போ 10 வருஷமா சூரிய தசையில் என்ன கொஞ்சம் வேலையில் நான் 2 காசு நல்லா வந்திருக்கும், வருமானம் வந்திருக்கும், அவ்வளோதான். மற்றபடி எந்த இடத்துலையுமே தசாநாதர்கள் தசை புக்தி அப்படிங்கிறத தானே அடிச்சுக்கிறேன். ஆக இந்த அமைப்பை கம்ப்ளீட்டாக பாவகத்திற்கு நான் சொன்ன மாதிரியாக நீங்கள் அப்படியே புரிஞ்சுக்கலாம். எல்லா பாவகங்கள்லையும் லக்ன பாவகம் கெட்டு போகவில்லை, லக்னாதிபதி வலுவாக இருக்கிறார். லக்ன பாவகம் கெட்டு போகாத காரணத்தினால் ஜாதகர் உயிரோடு இருக்கிறார். ஜாதகர் அம்பானி இல்லை, ஜாதகர் அதானி இல்லை, ஜாதகர் உயிரோடு இருக்கிறார். ஹீ இஸ் பீயிங், இருக்கிறார். ஜாதகர் உயிரோடு இருக்கிறார். லக்ன பாவகம் இருக்கு, கெட்டு போகலை. அவர் உயிரோடு இருக்கிறார். சிந்தனையோடு, நல்ல சிந்தனையோடு, செயல்பாட்டோடு இருக்கிறார். இப்படித்தான் ஒரு ஜாதகத்தை பாவகத்தை பார்வைகளை எப்படி எடுக்கிறது. லக்ன பாவகம் எந்த சூழ்நிலையிலையும் கெட்டு போகல. சனி செவ்வாய் பார்வை இல்லை, ராகுவோட இருப்பு இல்லை, குருவின் பார்வை இல்லை, சுக்கிரனுடைய இருப்பு இல்லை. லக்னாதிபதி உச்சமாக இருக்கிறார். ஆக சிந்தனையோடு தானே உழைச்சி வேலை செஞ்சு ஒரு நிலைமையில் அதை சம்பாதிக்கக்கூடிய அமைப்போடு லக்ன பாவகம் வலிமையாக இருக்கிறது, நல்லா இருக்கிறாரு. 2ஆம் பாவகத்தில் செவ்வாய் எங்கே இருக்கிறாரோ, செவ்வாய் எந்த பாவகத்தை பார்க்கிறாரோ, எங்கே இருக்கிறாரோ அவ்வளவும் கெடும் அப்படிங்கிறத நிறைய இடங்களில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன் செவ்வாய்க்கு. அப்போ இந்த இடத்துல 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார், நீச்சனாக இருக்கிறார். நீச்சனாக இருப்பது குறைந்த அளவு பாபத்துவம் என்பதை சொல்லியிருக்கிறேன். நீச்சன் என்பது குறைந்த அளவு பாபத்துவம். குருவின் பார்வையில் அவர் பாபத்துவத்திற்கு பிறகுதான் இருக்கிறார். ஆனால் அந்த குருவின் பார்வையில் கிடைத்த சுபத்துவத்தை மறுபடியும் கட்டுப்படுத்துவது உச்ச சனியின் பார்வை. ஆக 2ஆம் இடத்திற்கு சனி செவ்வாயுடைய தொடர்பு வந்துடுச்சு. தனம், வாக்கு, குடும்பம் 3மே கெட்டு போச்சு. அப்போ தனம் இங்கே லிமிட்டடு சேலரி சம்பளம் வாங்குறாரு. அவர் ஒன்றும் KFC ஓனராக இல்லை, ஒரு ரெஸ்டாரண்ட் ஓனராக அவர் இல்லை, ரெஸ்டாரண்ட்டில் சம்பளம் வாங்குறாரு. வந்துருச்சா? ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்துருச்சா? பாவக அமைப்புகள் இப்போ தானே கேட்டீங்க, பாவகத்தை சொல்லுங்கள், பாவகத்தை சொல்லுங்கன்ட்டு. அப்போ பாவக அமைப்புகளின் அடிப்படையில் அங்கே 2ஆம் பாவகம் கட்டுப்படுத்தப்பட்ட அளவிற்கு சுபத்துவமாக இருக்கின்ற காரணத்தினால் ஒரு இடத்துல வேலை செய்கிறாரு. அவர் வருமானத்திற்கு, அவருக்கு தான் பொண்டாட்டி பிள்ளை இல்லையே, அவர் எங்கே போய் சம்பாரித்து வைக்கிறதுக்கு? 10,000 ரூபா சம்பளம் வாங்குறாரு. 10,000 வேலை 9,000 10,000 மாதம் செலவாகுது. சாப்பாட்டுக்கும் துணிமணிக்கும் ரூமுக்கும் கவலை இல்லை, இருக்கிறாரு. 2ஆம் பாவம் வந்துருச்சா? தனம், வாக்கு, குடும்பம் கெட்டு போய்விட்டது வந்துருச்சா? தனத்தை கொடுக்கக்கூடிய குருவின் பார்வை அங்கே 2ஆம் பாவத்தில் இருக்கிறனால சம்பளத்துக்கு வந்திருக்கிறாரு. சம்பளம் 6ஆம் பாவத்தில் குரு இருக்கிறாருன்றதை பார்க்கணும். 6ஆம் பாவகம் வேலை செய்யக்கூடிய அடிமை இடம். சரி, 3ஆம் பாவகம், 3ஆம் பாவகாதிபதி அந்த இடத்துல அமாவாசை சந்திரனோடு சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கிறார். 3ஆம் பாவகத்திலேயே 3ஆம் பாவகாதிபதி இருக்கிறார். 3ஆம் பாவகம் அப்படி ஒன்றும் பெரிய அளவில் அமாவாசை சந்திரனுடைய இருப்பால் 3ஆம் பாவகம் பலவீனத்தை அடைந்திருக்கிறது. ஜாதகர் மிகப்பெரிய தைரியமானவர், மிகப்பெரிய தனித்து முடிவுகளை எடுக்கக்கூடியவர் இல்லை. அமாவாசை சந்திரனோடு சேர்ந்ததால் தன்னுடைய இயல்பான தன்மையை சூரியன் இழந்து விட்டார். 3ஆம் பாவகத்தில் சூரியன் மட்டும் தனித்திருந்தால் தைரியமாக தானே ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணியிருப்பார். தானே தைரியமாக ஒரு முடிவை எடுத்திருப்பார். இந்த மாதிரி பாவக ரீதியாக பார்க்க வேண்டிய தன்மைகள் அப்படியே மாணவர்களுக்கு வந்துடணும். 3ஆம் பாவகம் தைரியம், வீரியம், தன் புகழ் போன்ற அமைப்புகள், தகவல் தொடர்பு, இசை, எழுத்து போன்ற அத்தனை அமைப்புகளையும், இதை நான் காரகங்களை ஏற்கனவே ஆதிபத்திய காரகங்களை சொல்லி கொடுத்துருக்கிறேன். அவ்வளவும் இப்போ ரிப்பீட் வரணும். அப்போ 3ஆம் பாவகம் அமாவாசையின் அமைப்பினால வலுவிழந்து போய்விட்டது. வலுவிழந்து போனால் என்ன? கல்யாணம் பண்ணுறதுக்கு தைரியம் இல்லை. எனக்கு அண்ணனும் அக்காலும் பண்ணி வைக்கல, அம்மாவும் அப்பாவும் பண்ணி வைக்கலன்றார். இங்கே எல்லாருக்கும் அம்மா அப்பா கல்யாணம் பண்ணுறதில்ல, எல்லாருக்கும் அண்ணன் தம்பி கல்யாணம் பண்ணுறதில்ல. நீங்களே கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. ஏன் அவருக்கு அந்த நீங்களே கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்ற அவரே கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய தைரியம் இங்கே வராமல் போச்சு? இதுதான் காரணம்.
அவரே கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய தைரியம் அவருக்கு இல்லாமல் போய்விட்டது. வாழ்க்கையில் தனித்து எடுக்கக்கூடிய முடிவுகள் அவருக்கு இல்லாமல் போய்விட்டது. பாயிண்ட் வந்துருச்சா? 4ஆம் பாவகத்தில் புதன் தனிச்சு இருக்கிறார். 4ஆம் பாவத்திற்கு கூட பெரிய சுபத்துவம் இல்லை. வாகனம் வச்சிருப்பார், கார் வச்சிருப்பார். அமெரிக்காவில், ஐரோப்பாவில் ஒரு சின்ன வேலை செய்கிறவங்க கூட கார் வச்சிருக்கிறது நல்ல ஒரு பெரிய விஷயம் கிடையாது. சென்னையில் ஒருத்தர் கார் வச்சுருக்கிறதுக்கும் ஐரோப்பிய நாடுகளில் ஒரு கார் வச்சுருக்கிறதுக்கும் பெரிய இது இல்லை. ஒரு $10,000 சம்பளம் வாங்குறவர் கூட ஒரு செகண்ட் ஹேண்ட் காரு BMW கூட வச்சுருப்பார். அதனால் ஒரு வாகன வசதி அங்கே இருக்கிறது அப்படிங்கிறதும், ஒரு இடத்துல, ஒரு வீட்டில் அல்லது ஒரு சொந்த வீட்டில், கடன் வாங்கக்கூடிய சொந்த வீட்டில் அவர் இருக்கிறார் என்பதும் பெரிய விஷயம் கிடையாது. இவைகள் தானே அமைந்திருக்கும் குரு சுக்கிர புதன் சுக்கிர அமைப்புகளில். ஆகவே 4ஆம் வீடு ஒரு வாகனம் வச்சுருக்கிறாரு, அவர் நடந்து போகலை, அவ்வளோதான். அவர் நடந்து போகலை. அடுத்து 5ஆம் பாவகம். 5ஆம் பாவகத்தை செவ்வாய் பார்த்து சனி அமர்ந்து, 5ஆம் பாவகம் சுத்தமாக கெட்டு போச்சு, அதிர்ஷ்டம் கெட்டு போச்சு. அதிர்ஷ்டம்னா இவன் மேலாளியாக இருப்பியே. உனக்கு எண்ணங்கள் சரியாக இல்லை, உங்களுடைய எண்ணங்கள் முன்னேற்றத்திற்கான எண்ணங்களாக இல்லை. 5ஆம் பாவகம் சிந்தனைகளை குறிக்கக்கூடிய அமைப்பு. 5ஆம் பாவகத்தில் தான் சிந்தனை அமைப்புகள் எல்லாம் கடக்க வருது. 5ஆம் பாவகம் வலுக்கலை. 5ஆம் பாவகத்தின் மூலமாக தான் உங்களுக்கு குழந்தை. 5ல் சனி இருந்து அது சுபத்துவமாக இருந்திருந்தால், செவ்வாயுடைய பார்வை இல்லாமல் இருந்திருந்தால் உங்களுக்கு பெண் குழந்தையாவது வந்திருக்கணும், அல்லது 5ஆம் பாவகாதிபதி வலுத்திருக்கணும். 5ஆம் பாவகாதிபதி வலிமை இழந்தார். 5 ஆக பாவகத்தில்